வணக்கம். இன்னைக்கு நான் என் தமிழ் பள்ளி ப்ராஜெக்டை உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். என் ப்ராஜெக்ட் பல்லாங்குழி. பல்லாங்குழி எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பாரம்பரிய விளையாட்டு. வரலாறும் அமைப்பும். பல்லாங்குழி முதல்ல தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இலங்கை, மலேசியா அந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கும் பரவிடுச்சு. இந்த உலகம் முழுக்க வேற வேற பேரு வேற விதிமுறைகள்லாம் வச்சு விளையாடுறாங்க. இங்க அமெரிக்காவில் கூட மேங்கலாவும் பல்லாங்குழி மாதிரியே தான் இருக்கும். அதுதான் நான் விளையாண்டுருக்கேன். பல்லாங்குழி மரம் இல்ல உலோகத்துல செஞ்ச ஒரு விளையாட்டு சாதனம். அதுல 2 வரிசைகள் இருக்கும். ஒரு வரிசையில 7 குழி இருக்கும். மொத்தம் 14 குழிகள். இந்த 14 குழி விளையாட்ட பன்னாங்குழின்னு சொல்லுவாங்க. ஆனா பேச்சு மொழியில பல்லாங்குழின்னு மாறிடுச்சு. இந்த விளையாட்ட புளியங்கொட்டை இல்ல சோழிய காய்களா பயன்படுத்தி விளையாடுவாங்க. அடுத்து விளையாட்டின் விதிமுறைகள். 2 பேர் விளையாடுற விளையாட்டுல ஆளுக்கு 7 குழியா பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு குழியிலையும் 5 காய்கள் போட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. முதல் ஆள் அவங்க குழியில இருந்து ஏதாவது ஒண்ணுலாம் இருக்கா 5 காய்கள் எடுத்து அடுத்த குழியில ஆரம்பிச்சு அப்படியே ஒரு குழிக்கு ஒரு காய்னு போட்டுட்டே வருவாங்க. போட்டுட்டு வந்துட்டு இருக்கப்போ அவங்க கையில இருக்க காய்கள் காலி ஆயிடுச்சுன்னா கடைசி குழிக்கு அடுத்த குழியில இருக்க காய்கள் எடுத்து மறுபடியும் போட்டுட்டே வருவாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு முடிஞ்ச அடுத்த ஓட்ட காலியா இருந்துச்சுன்னா அதை வெற்றி குழின்னு சொல்லுவாங்க. அதை துடைத்து அதுக்கு அடுத்த இருக்க குழியில இருக்க காய்களை எடுத்து அவங்களே வச்சுப்பாங்க. இத பாண்டி இல்ல பெருஞ்செல்வம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் விளையாண்டுட்டே வந்துட்டு இருக்கப்போ ஒரு வெற்றி குழியில 4 காய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழிக்குரியவங்க அந்த காயெல்லாம் எடுத்துப்பாங்க. அத பசுன்னு சொல்லுவாங்க. ஒரு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குழி எல்லாத்துலயும் 5 காய்கள் போட்டு நிரப்பணும். நிரப்ப முடியாத குழிகள்ல தக்கம்னு சொல்லி அதுல ஒரு இலையோ ஒரு குட்டி காகிதமோ போட்டுட்டு அந்த சுற்றுக்கு யாருமே அதுல காய்கள் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளையாட்டு முடிவுக்கு வரப்போ ஒருத்தவங்களுக்கு 5க்கு கம்மியான காய்கள் இருந்தா அவங்க கஞ்சி காய்ச்சல்னு சொல்லி ஒரு குழிக்கு ஒரு காய் போட்டுட்டு மற்றதெல்லாம் தக்கம்ல விட்டுட்டு விளையாடுவாங்க. கடைசி யாருக்கு எல்லா காய்களும் வருதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் முடிஞ்சிடும். வகைகளும் சிறப்பும். பல்லாங்குழியில நிறைய வகைகள் இருக்கு. 3 பேரு விறுவிறுப்பா விளையாடுற ஆட்டத்தை ராஜா பாடின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களே முடிவே இல்லாம விளையாடுற விளையாட்ட சீதா பாடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீதா அசோகவனத்துல இருக்கப்போ இதுதான் விளையாடினாங்க. நிறைய காய்கள் வச்சு விளையாடுற விளையாட்ட காசி பாண்டின்னு சொல்லுவாங்க. பல்லாங்குழி விளையாடுறது நம்ம கை விரல்களுக்கும் மூளைக்கும் நல்ல பயிற்சி. காய்களோட எண்ணிக்கை குழிகளோட எண்ணிக்கைன்னு கணித்து விளையாடுறதுனால நம்ம கணித அறிவு வளரும். விடுமுறை நாட்கள்ல நான் என் அம்மாவோட இந்த விளையாட்டு விளையாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பாரம்பரிய விளையாட்டு இதுதான். நன்றி.